வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம காணக்கூடிய காணொளி பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத அதிசயங்கள். அதிசயங்கள்னா என்னங்க? ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அதிசயங்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது, ஒரு நாட்டில் இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு நாட்டில் இருந்தா அது அதிசயங்க. நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுல இந்த விஷயமே இல்லைங்க. அதுதான் அதிசயமா நாம பார்க்க போகின்றோம். வாருங்கள், இல்லாத அதிசயங்களை நாம் காணலாம். முதலாவதாக, நாய்கள் இல்லாத நாடு எது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் தாங்க நாய்கள் இல்லாத நாடாக இருக்கின்றது. குறிப்பாக நாய்களை செல்லமாக வளர்ப்பார்கள். ஆனால் சிங்கப்பூரில் நாய்கள் வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதோடு பிச்சைக்காரர்களும் இல்லாத ஒரு நாடாக சிங்கப்பூரானது விளங்குகின்றது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, தினசரி பத்திரிகை இல்லாத நாடு காம்பியா. நினைச்சு பாருங்க. பத்திரிகை இல்லாமல் நம்ம நாளில் இருக்க முடியுமா? காலையில் எழுந்தனே பத்திரிகை நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த காம்பியா நாட்டில் பத்திரிகைகளானது இல்லை. அதற்கடுத்து நாம் பார்க்க போறது, எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக தாய்மொழியானது இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவு ஒவ்வொரு மாநிலத்துக்கு தாய்மொழியானது இருக்கின்றது. ஆனா இந்த நாட்டுல மட்டும்தான் தாய்மொழியே இல்லாமல் இருக்கின்றது. குறிப்பாக தனக்கென தாய்மொழி இல்லாத நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிட்சர்லாந்து தாங்க தனக்கென ஒரு தாய்மொழி இல்லாத நாடாக விளங்குகின்றது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதுங்க, வருமான வரி இல்லாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா குவைத்துங்க. சரிங்களா? எல்லா நாட்டிலும் வரி போட்டு தூக்குவாங்க. ஆனா இந்த நாட்டுல மட்டும்தான் வருமான வரியே இல்லை. குவைத் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். நதிகள் இல்லாத நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா. இங்க நதிகளோ ஆறுகளோ எதுவுமே இல்லைங்க. சவுதி அரேபியா பொறுத்தளவு ஒரு பாலைவன பகுதியினால நதிகள் இல்லாத நாடாக விளங்குகின்றது சவுதி அரேபியா ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரயில் இல்லாத நாடு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ரயிலுங்கிறது ஏழைகளின் விமானம்னு சொல்லுவாங்க. அந்த ஏழைகளின் விமானம் கூட இல்லாத நாடாக ஆப்கானிஸ்தானானது விளங்குகிறது. இந்த நாட்டில் ரயிலானது இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு நல்ல செய்தி. அதாவது திரையரங்கு இல்லாத நாடு. நம்ம ஊர்ல திரையரங்கு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்ட கொரோனா பீரியட்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. திரையரங்கு திறக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நாட்டுல திரையரங்கு இல்லைங்க. அது எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பூட்டான் நாட்டில் தான் திரையரங்குகளே இல்லைங்க. ஒரு சிறப்பான நாடாக இந்த நாடு விளங்குகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயங்க, கொசுக்களே இல்லாத நாடு ஐஸ்லாந்துங்க. நம்ம நாட்டில் இந்த கொசு மூலமா ஏகப்பட்ட நோய் வருதுங்க. டெங்கு வருது, சிக்கன் குனியா வருது, மலேரியா வருது, என்ன ஏகப்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த கொசுவானது விளங்குகிறது. ஆனா இந்த கொசுவே இல்லாத நாடாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்துங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாந்தில் இருக்கக்கூடிய காலநிலை தான் கொசுவே இல்லாத நாடாக ஐஸ்லாந்து விளங்குகிறது. இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நிம்மதியா தூங்குவாங்க. ஒரு நாள் நாமளும் இந்த ஐஸ்லாந்துக்கு போயிட்டு வரலாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பாம்புகள் இல்லாத நாடு அயர்லாந்துங்க. பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாம்பு இல்லாத நாடாக விளங்குது அயர்லாந்துங்க. காரணம், இந்த பகுதி ஒரு குளிர் மிகுந்த பகுதி. ஏகப்பட்ட உயிரினங்கள் இந்த குளிரால் அழிஞ்சு போச்சு. ஆனா அவை மீண்டும் வந்துருச்சு. இந்த காண்டாமிருகம் இப்படிலாம் சொல்லாங்க. நிறைய பள்ளி கூட வந்துருச்சுங்க. ஆனா இந்த பாம்புனால மட்டும் அங்க வாழ முடியலைங்க. அதனால இந்த குளிர்னால பாம்புகள் இல்லாத ஒரு நாடாக அயர்லாந்து விளங்குகின்றது. அடுத்து மிக முக்கியமானதுங்க, காகமே இல்லாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தாங்க காகமே இல்லாத நாடாக விளங்குகின்றது. இந்த நாட்டுல காகம் எங்கேயுமே காண முடியாது. இவ்வாறு இல்லாத நாடுகள் பல உண்டு. அந்த இல்லாத நாடுகளை நாம் நினைவில் இருத்துவோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஇடி முதலிய தேர்வுகளில் இந்த இல்லாத உயிரினங்களையும் இல்லாத விஷயங்களையும் கேள்வியாக கேட்பார்கள். நன்றி, வணக்கம்.